ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட உபாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அம்மையாகவே நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன், நமக்காக இறங்கி அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தாய் எப்படி நமக்கு இறங்கி அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை செய்கிறார், அதுபோல் தாயின் அன்பை போல நம்முடைய தேவன் அன்புள்ளவராக இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய தேவனிடத்தில் உண்டு. அந்த இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதலாவதாக என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் நாம் அன்பு வைக்கும்போது தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் அன்புள்ளவராக அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை விட்டார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்று தந்திருக்கிறார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது அந்த இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் கற்பனைகளை கை கழுகிறவர்களுக்கோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மையாகவே தேவனுடைய கற்பனைகள் வேத வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளிலும் வாசிக்கிறது மாத்திரமல்ல, அவைகளை கை கொள்ளும்போது தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவ சமூகத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அவரை நேசியுங்கள். அவரை நேசிக்கிற காரியம் என்னவென்றால் அவரோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படியாக நாம் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு வந்தோம் என்றால் நமக்கு தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நமக்கு மாத்திரமல்ல, இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 1000 தலைமுறைக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை நேசிக்கும்போது நம்மை மாத்திரம் தேவன் ஆசீர்வதிப்பதில்லை, நமக்காக இரக்கம் செய்கிற தேவன் அல்ல, நம்முடைய தலைமுறைகளை 1000 தலைமுறைகளையும் தேவன் நினைத்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். வேதத்தில் அநேக மனிதர்களை தேவன் அநேக தலைமுறைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுபோல் நீங்களும் தேவனிடத்தில் அன்பு செலுத்துவீர்கள் என்றால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால், கை கொள்ளுவீர்கள் என்றால், மெய்யாகவே உங்களையும் தேவன் ஆசீர்வதித்து உங்களுடைய தலைமுறைகள் 1000 தலைமுறைகளை தேவன் அவர் உங்களிடத்தில் 1000 தலைமுறைகளுக்கு அன்பு செலுத்தி இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட இரக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் தலைமுறைகளுக்கும் உங்களுக்கும் பெற்றுக்கொள்ள தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்கள். மெய்யாகவே உங்களையும் தேவன் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. தேவன் உங்கள் தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவராயிருப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய இரக்கம் பெரியது. உடைய இரக்கத்தை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கும் உங்கள் இரக்கம் இருக்கிறதற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்க்கையில் உம்மிடத்தில் ஒவ்வொரு நாளிலும் அன்பு செலுத்தி உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறீர். ஒவ்வொருவரும் இடத்தில் அன்பு கூறும்படியாக உடைய வார்த்தைகளை கை கொள்ளும்படியாக நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் உம்மோடு கூட ஐக்கியமாக இருக்க உம்முடைய வேத வசனத்தை தியானித்து அதன்படி செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பு மேலானது, உடைய இரக்கம் மேலானது. அந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எங்கள் தலைமுறைகளுக்கு நீர் வைத்திருக்கிறபடினால உமக்கு நன்றி. தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.